அண்ணா வணக்கம். நான் நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கோம்ண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் முத்துச்செல்வம். முத்துச்செல்வம். இப்போ மதிய சாப்பாடா இது? இது மதிய சாப்பாடு. 4 மணிக்கு சாப்பிட்றீங்க? நேரம் ஆயிட்டு வர பராச்சிக்கிட்டு இருந்தோம். நேரம் ஆயிட்டு. சரி சரி. இன்னைக்கு என்ன சாப்பாடுண்ணா? இன்னைக்கு சாப்பாடு ரசம், இது பீக்கங்காய், இது கூட்டு. பீக்கங்காய் கூட்டு ரசம். ஆமாம், ரசம். ஆமாம், பார்க்கலாமா? பார்க்கலாம். சாப்பாடு வச்சுக்கோங்கண்ணா. இருக்குல்ல. ரசம்னா ஊற்றிக்குங்க. எடுக்கணுமா? ஆமாம். இது கூட்டு பீக்குங்க வேணா. இது பூசணிக்காய். அது பூசணிக்காய். இப்போ டெய்லியும் இந்த மாதிரி சாப்பாடு தான் கொண்டு வருவீங்களா அப்படின்னா? ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வரும். ஆமாம், மீன் குழம்பு வரும், புளி குழம்பு வரும். ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு. உங்களுக்கு பிடிச்சமான குழம்புனா எதுனா? எங்களுக்கு பிடிச்சமான குழம்பா கூட்டு பொரியல் குழம்பு. கூட்டு பொரியல், சாம்பார். ஆமாம், அதான் பிடிச்சமானது. சாம்பாரும் கூட்டு பொரியலும் பிடிக்கும். இப்போ கூட்டில் உங்களுக்கு பிடிச்சமான கூட்டுனா என்னென்னா? கூட்டில் பிடிச்சமானது எல்லா கூட்டுமே பிடிக்கும். காய்கறி பொறுத்த அளவுக்கு எல்லாமே பிடிக்கும். கறியை தான் நமக்கு கொஞ்சம் ஆகாது. சரி சரி. ஆனால் இப்போ இந்த வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வர்றீங்க? வேலை வேற ஏற்றிட்டு இப்போ தான் வரலாம். ஓ சரிங்கண்ணா. அதனால இவ்வளோ நேரம் ஆயிருதா? நேரம் ஆயிரும். டெய்லி இதே நேரம் ஆயிரும். வீட்டுக்கு போய் 8 மணி ஆயிரும். 8 மணி ஆயிரும். அப்போ 1 மணி 2 மணிக்கெலாம் சாப்பிட மாட்டீங்க? 1 மணிக்கு சாப்பிட இன்னைக்கு நேரம் வாய்க்கல. சரிண்ணா சரிண்ணா. அண்ணன் பேர் வந்து முத்துச்செல்வம். அண்ணன் வந்து இந்த விறகுலாம் ஏற்ற வந்திருக்கிறாங்க. அண்ணன் வந்து போகிற வழியில் அண்ணனை சந்தித்தேன். அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 4 மணி போல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மதிய சாப்பாடு. அண்ணனுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்ததுனால இந்த நேரம் தான் சாப்பாடு நேரம் அவங்களுக்கு. அண்ணன் ரசமும் பீர்க்கங்காய்ண்ணா பூசணிக்காய் கூட்டு. தண்ணி கம்மா தண்ணியா வீட்டு தண்ணியாண்ணா? இது கம்மா தண்ணி. சரி. நீங்கள் தனியாக இருக்கீங்க, வேறு யாரும் கம்பெனிக்கு இல்லையா? ஆளுகளை வீட்டுக்கு போயிட்டாங்களா? சரி சரிண்ணா. சரி, ரொம்ப போய் சாப்பிட்டுக்கிறோம்ட்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தேன் சோறு 9 பேர் அப்படின்ட்டு. சரி, பாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா சரிண்ணா. ஆனால் உங்களுக்கு இப்படியான காட்டு பகுதியில் உட்காந்து சாப்பிட்றதும் தனி சந்தோஷமா இருக்கும். சரி. இப்போ வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வர சாப்பாடுலாம் பகிர்ந்துலாம் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் அந்த கூட்டு குழம்பு எல்லாமே ஒன்று கொண்டு கொடுத்து சாப்பிடும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சாப்பாடு வெளியிலாம் யாருக்கு இருந்தால் இல்லாட்டாலும் கொடுத்து எல்லாம் சாப்பிடும். சரி சரி. சின்னால இருந்தே இந்த காட்டிலே வளர்ந்து காட்டிலே பிறந்து இப்படியே தான் இருக்கு. 15 வயசு பிள்ளைல இருந்தே. 15 வயசுல இருந்து இந்த மாதிரி வேலை தானே? இந்த மாதிரி தான். மாட்டு வண்டி அடிச்சேன். அப்புறம் ஆடு மேய்ச்சேன் சின்ன பிள்ளையில. சரி. 2வது மாட்டு வண்டி அடிச்சேன். இப்போ ஒரு 17 வருஷமா டிராக்டர் ஓட்டுறீங்க? சொந்த வண்டி தான். சொந்த வண்டி. ஆமா. சரி சரிண்ணா. அப்போ வந்து இந்த காடு சம்பந்தமான வேலைகள் தான் உங்களுக்கு? வேலை தான். ஆமா. சரி சரி. நம்ம படிக்கல. தம்பிமா எல்லாமே படிச்சிருக்காங்க. 5 பேரு. ஒருத்தன் மிலிட்டரி போயிருக்கான், ஒருத்தன் கார் மெக்கானிக்கலு, பிறகு இன்னும் ஒருத்தன் அவனும் அந்த மாதிரி தான் படிச்சு. நீங்க மூத்தவர்? நான் தான் மூத்தவன். சரி. இப்போ ஆனால் இதில் போதுமான வருவாய் உங்களுக்கு வந்துருதாண்ணா? போதுமான சம்பளம்? ஆமா, நமக்கு சொந்தமா வெட்டுவேன். இந்த வாடகைக்கு போவேன். ஓ சரி. ஒரு நாளைக்கு 2500 ரூபா வாடகை கொடுப்பாங்க. டிராக்டர் வாடகைக்கும் ஓட்டிக்கிடுவீங்க? வாடகைக்கு தான் ஓட்டுவேன். சரி. இப்போ கறி மூட்டம் சொந்தமாகவும் போடுறீங்களா? சொந்தமாகவும் போடுவீங்க. அதுலேயே லாபம் கிடைக்கும். சரி சரிண்ணா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. சரி, சாப்பிடுங்கண்ணா. Mm-hmm.